சென்னை எக்மோர் ஹை ரோட்டில் இருக்க அப்போலோ ஃபார்மசிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ஃப்ரூட் ஃப்ளோன்ற ஒரு கடையை தான் விசிட் பண்ணியிருந்தேன். இங்கே 750 ml ஜூஸ் வாங்கினா 250 ml ஜூஸ் ஃப்ரீ. அதுவும் இல்லாமல் இவங்க மெனுவே வந்து 45 தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க கிட்டே இருக்க சிக்னேச்சர் டிஷ் எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு நானும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரத்துலேயே ஜூஸ் ரெடியாக இருந்துச்சு. நம்ம பப்பாயா ஜூஸ் 1 லிட்டர் சொல்லியிருந்தோம். 1 லிட்டர் கொடுக்குறங்கிறதுக்காண்டி தண்ணி மாதிரிலாம் கொடுக்காம நல்லா திக்காக கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸும் சரி அடித்து தூக்கிடுச்சு. அடுத்து இந்த இண்டோமி நூடுல்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது மலேசியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்தான். அப்போ ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரை பண்ணேன். இந்த தடவை சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். சீஸு, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது வேறு லெவலு. அதுவுமே இந்த சீஸோட டாமினேஷன் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து டபுள் சீஸ் சாண்ட்விச். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பேருக்கு ஏற்ற மாதிரி சீஸ் ஃபில்லிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த கிறிஸ்பி கிரன்ச் பர்கர். நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கடைக்கு போனாலும் கண்டிப்பாக நான் இதை தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணலாம் இந்த கடைக்கு போனால். அடுத்து இந்த ஃப்ரூட் சாலடு. நிறையா ஃப்ரூட்ஸை போட்டு மேலே ஐஸ்கிரீம்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஃப்ரூட்ஸு ஐஸ்கிரீம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அடுத்து இந்த பனாபெரி சாண்ட்விச். பனானாவும் ஸ்ட்ராபெரி ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க, மேலே சாக்லேட் சிரப்லாம் போட்டு. இது வரைக்கும் எங்கேயுமே ட்ரை பண்ணதில்லை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபினிஷிங் டச்சாக ரிவ்யூ ஷாட் சொல்லியிருந்தோம். பைனாப்பிள், வாட்டர் பனானா, கிரேப்பு, ஆரஞ்சு எல்லாமே ராவாக கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பில் பே பண்ணிட்டு கிளம்பியாச்சு.